சூப்பராக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்ஸ் கிச்சன். இன்றைக்கி பிள்ளைகளுக்கு ஹெல்த்தியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பண்ணிடலாம். இது லஞ்ச் பாக்ஸுக்கும் நீங்கள் கொண்டு போகலாம். எக் பரோட்டா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கோதுமை மாவு ஒரு கப் எடுத்துக்கோங்க. கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் காய்ச்சி ஆறுன பால் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி மாவு போல் பிசைஞ்சு வச்சுக்கலாம். தண்ணிக்கு பதிலாக நீங்கள் பால் ஊற்றிக்கோங்க. அப்படியே ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கோதுமை மாவு பாலை நல்லா உறிஞ்சி எடுக்கும். இந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்டிக்கியாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாவு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு ரெஸ்ட்டில் இருக்கட்டும். முட்டை 2 எடுத்துக்கோங்க. 2 முட்டையை உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பிளேட்டில். இது கூடவே உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. முட்டையை நல்லா அடித்து வச்சுக்கோங்க. இதை இப்போ தனியாக வச்சுருங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. வெள்ளரிக்காய் கொஞ்சம் இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. குடமிளகாய், கேரட் இதை ஒரு பவுல் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். வெஜிடபிள்ஸை இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மாவு ஊற வச்சுருந்தோம்ல, நல்லா ஊறி இருக்கும். ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சாலே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம சப்பாத்தி உருட்டி எடுத்துக்கலாம். இதில் மாவை கொஞ்சம் டஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம பால் நெய்யெல்லாம் ஊற்றுறதுனால இது நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை உருட்டி எடுத்துக்கோங்க. நம்ம சப்பாத்தி உருட்டுவோம்ல, அதே மாதிரி உருட்டி எடுத்துக்கிட்டாலே போதும். இதில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலே நெய்யாவது எண்ணெயாவது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மாவு கொஞ்சம் டஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை இப்போ உருட்டி எடுத்துக்கோங்க. எவ்வளோ தின்ன உருட்ட முடியுமோ அவ்வளோ தின்ன உருட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. மாவு நல்ல சாஃப்டாக இருக்கனால உருட்டதுக்கு நல்லா ஸ்மூத்தாக வரும். இப்போ இதில் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலே கொஞ்சம் டஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க மாவை. இப்போ இதை ரோல் பண்ணிடுங்க. இப்படி ரோல் பண்ணதை இப்படி மடக்கிடலாம். எக் பரோட்டா வீட்டில் ஈஸியாக பிள்ளைகளுக்கு ஹெல்த்தியாக பண்ணி கொடுங்க. இப்போ இதை நம்ம தோசைக்கல்லில் போட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். தோசைக்கல் வச்சுக்கோங்க. உருட்டி வச்சதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மாற்றி போட்டுக்கலாம். ஒரே சைடு வேக விடாதீங்க. இப்படி மாற்றி மாற்றி போட்டு வேக வச்சாதான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக எல்லா சைடும் வெந்து வரும். சப்பாத்தி பரோட்டா செய்யும்போது இப்படி மாற்றி மாற்றி போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு பொரிஞ்சோடனே எடுத்துடலாம். பரோட்டா இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே முட்டை அடித்து வச்சோம்ல, டிப் பண்ணிவிட்டு ஒரு தடவை பொரித்து எடுத்துக்கலாம். இந்த சைடு முட்டை நல்லா கோட்டாகி நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு புரிஞ்சோன்னே எடுத்துடலாம். அடுத்து பரோட்டாவையும் டிப் பண்ணி போட்டுக்கோங்க. முட்டையெல்லாம் டிப் பண்ணிக்கோங்க. நம்ம டிப் பண்ண சைடை பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம வெஜிடபிள்ஸ் டொமேட்டோ சாஸ் கூட மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல, இதை ஆட் பண்ணிக்கோங்க. முட்டை, பால், வெஜிடபிள்ஸ்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்கனால நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் பிள்ளைகளுக்கு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. இதை ரோல் பண்ணிடலாம்.
ஸ்டஃபிங் வச்சு ரோல் பண்ணிடலாம். இதேமாரி எக் பரோட்டா செஞ்சு கொடுங்க. பாருங்கள், டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்கும் பிள்ளைகளுக்கு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். பரோட்டா நல்ல சாஃப்டாக இருக்கும். இந்த எக் பரோட்டா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாம்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.